இல்லை அப்படின்னா ஸ்ரீசக்கரமே சின்னதாக வாங்கி வச்சு டெய்லி கொஞ்சம் குங்குமம் போட்டுட்டு அந்த குங்குமத்தை திலகமாக நம்ம டெய்லி இட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். செய்து பாருங்கள். சிம்ம லக்னத்திற்கு ஸ்ரீசக்கர வழிபாடு, பாலா திரிபுர சுந்தரி அம்மன் வழிபாடுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை யாரெல்லாம் செய்கிறீங்களோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. மாற்றம் அடைந்த பின் கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க அது அப்படியே நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் ஜாதகப்படி இந்த கிரகம் இந்த இடத்தில் இருந்தால் அது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 12 பாவகத்திற்கும் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் வழிபாடு அந்த லக்னம் அனுசரித்து செய்வதுங்கிறது நல்லாயிருக்கும். இது செய்தால் மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். உதாரணமாக கடக லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடக லக்னத்திற்கு இந்த மாரியம்மன் வழிபாடு, பேச்சியம்மன் வழிபாடுங்கிறது நல்லாயிருக்கும். இதை பண்ணலாம் நீங்கள். மிதுன லக்னம் அக்ஷய லக்னம் போச்சுன்னா நடராஜர் வழிபாடு நல்லாயிருக்கும். அவதார தெய்வங்கள்னு சொல்லுவோம். ராமரை கும்பிடலாம், கிருஷ்ணனை கும்பிடலாம். இந்த அவதார தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை கடைபிடித்தாலே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். எங்களுக்கு குலதெய்வம் தெரியாது, இஷ்ட தெய்வம் தெரியாது, நான் ஒரு சாமியை கும்பிடணுன்னா இந்த சுவாமியை கும்பிடுங்க. அந்த லக்னம் அனுசரித்து அந்த சுவாமி வழிபாடு நல்லாயிருக்கும். நடராஜர் வழிபாடு ரொம்ப சிறப்பு, முதன்மையானதுன்னு அதை தான் சொல்லுவேன். ரிஷப லக்னம் போகும்போது குருவாயூர் ஒரு தடவை சென்று வந்தால் மாற்றம்ங்கிறது இருக்குது. முடிந்தவர்கள் போய் சென்று வரவும், இல்லைனா பக்கத்தில் உள்ள கிருஷ்ணன் கோவிலுக்கு அவல் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு. அவலும் மண்டவெல்லமும் தேங்காயும் கலந்து நேவேத்தியமாக கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் கொடுங்க, நல்லாயிருக்கும். மேஷ லக்னம் போகும்போது ஐயனார் வழிபாடுங்கிறது நல்லாயிருக்கும். இதை செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். அந்த திடகாத்திரம் முடிவு, அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்குது, கடனில் மாட்டிக்கிட்டோம், இந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த லக்னம் போகும்போது இந்த வழிபாடு செய்தால் மாற்றம் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி.